வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ட்ராவல் வீடியோ. இது ஒரு அன்பிளான் ட்ரிப். அதனால் அவசரமாக பேக்லாம் பேக் பண்ணிட்டேன். ஸோ வாங்க கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூட் பார்த்துடலாம். நம்ம வந்து திருச்சியிலேருந்து இப்போ பாலக்காடுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூகுள் மேப்பில் ரூட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு யூஸ்வலாக போகிற ரூட்ஸ் கரூர் வழியாக ஒரு ரூட்டு, திண்டுக்கல் வழியாக ஒரு ரூட் காட்டுது. ஸோ அது இல்லாமல் யூஸ்வலாக போகிற ரூட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த தடவை வந்து திருச்சியில் இருக்க தோகை மலை வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கூகுள் மேப்ஸில் அந்த ரூட் காட்டல, நம்மளாம் மேனுவலாக ஆட் பண்ணலாம். ஓகே, தோகை மலை என்டர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து திருச்சி, தோகை மலை, அப்புறம் பாலக்காடு. ஓகே, இப்போ சரியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட டிஸ்டன்ஸ் வந்து 273 கிலோமீட்டர்ஸ். திருச்சியிலேருந்து மணப்பாறை, மணப்பாறையிலேருந்து தோகை மலை, அங்கேருந்து தாராபுரம், தாராபுரத்துலேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு. இதுதான் நம்மளோட ரூட்டு. அரௌண்டு 6 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கூகுள் கேல்குலேட் பண்ணி சொல்லுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30. ஸோ கூகுள் மேப்ஸ் சொன்னதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணால் நம்ம வந்து 7:30க்கு நம்ம டெஸ்டினேஷன் போய் சேர்ந்துருவோம். ஓகே, இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நம்ம அடுத்த ஸ்டாப் டீசல் போடணும். இன்றைக்கி ரேட்டு ₹79.12. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது அது மாறி இருக்கும்னு நம்புகிறேன். திருச்சியில் இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ நான் மணப்பாறையிலேருந்து தோகை மலைக்கு போகிற ரூட்டில் போயிட்டுருக்கேன். இப்போ ரோடு நல்லா இருக்குது. சின்ன ரோடாக இருந்தாலும் நல்லாவே இருக்குது. மணி இப்போது 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாராபுரம் வந்திருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட இந்த பாலம் நேரில் இன்னுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கூகுள் மேப் சொன்னபடி நம்ம 7:30 மணிக்கு பாலக்காடு போய் ரீச் ஆகிருக்கணும். ஆனால் நம்ம இப்போ தான் தாராபுரம் வரோம். இடையில என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு வீடியோ பாருங்கள். வர வழியில் ஒரு விண்டு மில்லுக்கு கீழே இருந்த ஒரு செக்யூரிட்டி அண்ணங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரில் ஒரு பெட்டி கடையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கே இருக்க தரைப்பாலத்தில் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வர வழி பார்த்திங்கன்னா ரோடு ரொம்பவே எம்டியாக இருந்துச்சு. அதனால் ஃபாஸ்ட்டாக போக தோணலை. இடையில வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்திருக்கேன். அது இப்போ உங்களுக்காக போடுறேன் பாருங்கள். ட்ரோனை பார்த்து ஒருத்தவங்க பயந்து ஓடுறதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அவங்க பயந்தது இல்லாமல் அவங்க கூட இருந்த நாயையும் சேர்த்து பயப்பட வச்சுருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள். அவங்கள பயமுறுத்துறதுக்காக நான் எதுவும் பண்ணல. நான் ஒரு ஷாட் முடிச்சுட்டு அடுத்த ஷாட்டுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் அவங்க பயந்து ஓடுறதை நான் நோட்டீஸ் பண்ணேன். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. அவங்கள பயமுறுத்தக்கூடாதுன்றதுக்காக நான் ட்ரோன் வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். எப்படி ஓடுறாங்கன்னு பாருங்கள். அங்கேயே அந்த வீடியோவை திருப்பி பார்த்து நல்லா சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். பொள்ளாச்சியில் சாப்பாடு சாப்பிட்டோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பாலக்காடு போய் சேர்கிறதுக்கு நைட்டு 10:30 மணி ஆகிடுச்சு. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. நைட்டு ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சிச்சு. காலையில் மழை நின்னதுக்கப்புறம் நாங்கள் இருக்க லொக்கேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ட்ரோன் எடுத்து ஃப்ளை பண்ணேன். அப்போ தான் இந்த சீன் கிடச்சிச்சு. ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ தெரியும். இந்த மாதிரி ஒரு சீன் பார்த்ததுக்கப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும். உடனே பேக்கை பேக் பண்ணிட்டு ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் நான் போன ஏரியா பேர் பார்த்திங்கன்னா கஞ்சிக்கோட். இது வந்து கோயம்புத்தூர் பாலக்காடு ஹைவேல பாலக்காடுக்கு கொஞ்சம் முன்னாடியே ரைட் சைடில் இருக்குது இந்த ஊர். நீங்கள் பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாமே இந்த கஞ்சிக்கோடு ஏரியாலையும் மலம்புழா டேமோட பேக் சைட்லேயும் எடுத்தது தான் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பாலக்காடு போகிற சான்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து மலம்புழா டேமுக்கு எல்லோரும் மாதிரியும் டேமோட ஃப்ரண்ட் சைட் போகாமல் டேமோட பேக் சைடில் இருக்க வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியாவில் போனீங்கன்னா அங்கே பார்க்குறதுக்கு நிறையா இருக்குது. சின்ன டனல், சின்னதான ஓடை, பைனாப்பிள் ஃபார்ம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சைட் போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஒரு நாள் ஃபுல்லாக பாலக்காடில் சுற்றிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆனால் ட்ரிப் இன்னும் முடியலன்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. பொள்ளாச்சியில் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணபடியே பொள்ளாச்சியிலையும் ஸ்டாப் பண்ணோம். ஆனால் ஆழியார் பக்கத்தில் தானே இருக்குது, கொஞ்சம் தூரம் தானே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழியார் வரைக்கும் போனோம். மலை பார்க்க சூப்பராக இருக்குது. பேசாம மேலே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாமா?